ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது உங்கள் வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்ம காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நமக்குள்ள தெய்வம். சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடைஞ்சிருக்கலாங்க. கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணமாக இருந்திருக்குங்க. இந்த சிம்ம ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சா இந்த நிமிஷமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வம் பேரை கண்டிப்பாக பதிவிடுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்குங்க. மனசார அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை தாங்க இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ இன்னைய சிம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாங்களாம். சிம்ம ராசி அப்படின்னாலே நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியவங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே நெருப்பு மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க. இன்னைக்கு நீங்க கேட்க போகும் இந்த விஷயம் சாதாரணமான ஒரு ராசி பலன் இல்லைங்க. இது உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் மறைக்கப்பட்டு வந்த ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பங்க. சமீப காலமா நீங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு வர்றீங்க. நான் இவ்வளவு உழைச்சும் ஏன் நான் எதிர்பார்த்த பலன் எனக்கு வரல? எல்லாருக்கும் முன்னேற்றம் வருது, எனக்கு மட்டும் ஏன் தடைகள் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்களுக்கு வெளிவர ஆரம்பிச்சிருக்குதுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படின்னு பதிவிடுங்க. இனி உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சிம்ம ராசி அப்படிங்கிறதே பிறரால் வழிநடத்தப்பட வேண்டிய ராசி அல்லங்க, பிறரை வழிநடத்த பிறந்த ராசிங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் இயல்புக்கு மாறாக நீங்கள் அமைதியாக இருந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள அடக்கிட்டு வந்திருக்கீங்க. அது உங்களுடைய தவறு இல்லைங்க, கால சுழற்சிங்க. உங்களை பெரிய ஒரு விஷயத்திற்காக தயார் செஞ்சு கொண்டிருந்ததுங்க. பலர் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க மனசளவுல தனிமையை அனுபவிக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க இருந்தாலுமே புரிஞ்சு கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குங்க. அது இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு பாராட்டு கிடைக்கலங்க, உங்களோட திறமை மதிக்கப்படலைங்க. அதே மாதிரி சிலர் உங்களை லேசா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இது எல்லாமே நிரந்தரம் இல்லைங்க. ஏன்னா இப்ப நடக்க போற இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையோட திசையையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுங்க. இது பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாங்க, அல்லது உங்க மதிப்பை உயர்த்துற ஒரு வாய்ப்பா இருக்கலாங்க, அல்லது நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு விஷயம் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கலாங்க. இதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் தோன்ற ஒரு சின்ன முடிவு வெளியில் மிகப்பெரிய ஒரு விளைவாக மாறப்போகுதுங்க. நீங்கள் சாதாரணமாக நினச்ச ஒரு விஷயம் ஒரு செயல் பிறர் பார்வையில் அதிசயமாக மாறுங்க. உங்கள் பார்வையின் மீது சந்தேகமாக இருந்தவங்களே உங்கள் திறமையை ஒப்புக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக
நீங்கள் வந்து இவன் எதை செய்ய முடியும், இவனால் எதை செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி எழும்பிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு திருப்பம் வருங்க. நீங்கள் இது வரைக்கும் அடக்கி வச்சிருந்த கோபம், ஏமாற்றம், சோர்வு எல்லாமே இப்போ வந்து மெதுவாக விலக தொடங்குதுங்க. அதுக்கு பதிலாக ஒரு விதமான தன்னம்பிக்கையை வந்து நான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி வந்து உங்களுக்குள்ள உருவாகும். இந்த உறுதி தாங்க உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்த போகுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கான காலம் வரும்போது அது வந்து மெதுவாக வராதுங்க. ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கப்படும். அதற்கான ஆரம்ப சலசலப்பு தாங்க இப்போ உங்களுக்கு தொடங்கிருச்சு. இதே மாதிரி நீங்கள் இதை நம்பினாலும் நம்பலைனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நகர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை வந்து உணர்றவங்க முன்னேறவங்களாக கண்டிப்பாக, உணராதவங்க அலட்சியம் செய்பவங்க இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் வருங்க. உங்கள் ராசியோட இயல்பே வந்துட்டு ராஜா மாதிரி வாழணும் அப்படிங்கிறது தாங்க. அந்த ராஜதந்திர வாழ்க்கைக்கான முதல் அடையாளம் இப்போ உங்க வாழ்க்கையில பதிவாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, சமீப நாட்களா வந்து உங்க வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள் உங்களுக்கு சாதாரணமா தோன்றி இருக்கலாங்க. ஆனா அது எல்லாமே சும்மா நடந்த விஷயங்கள் கிடையாதுங்க. நீங்க சந்திச்ச ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு மறுப்பும், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு காரணத்தோட தாங்க இத்தனை நாளும் நடந்திருக்கு. குறிப்பாக நீங்கள் நம்பிய ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பாராத பதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அல்லது முழு மனசோட முயற்சி செஞ்ச ஒரு விஷயம் கடைசி நேரத்தில் கை நழுவி போயிருக்கலாங்க. அதே மாதிரி தாங்க அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக வெளியே காட்டலைங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளவு தான் என் வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இந்த சோதனையில் நீங்கள் தோற்று விடவில்லை. வெளியில் சிரித்தாலோ உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தீங்க இல்லையா? நான் என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு, எங்கே தவறு நடக்குது அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய பலம். ஏன்னா மற்ற ராசிகள் வந்து பிறரை குறை சொல்லுவாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை சீரமைச்சு கொள்ள முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அந்த சீரமைப்பின் பலன் வெளியில் தெரிய ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு வந்து இது திடீர்னு வரும் ஒரு தகவலாக இருக்கலாங்க. இப்படி வர்றதுனால சிலருக்கு நீண்ட நாட்கள் அமைதியாக இருந்த ஒருத்தர் மறுபடியும் தொடர்பு கொள்றதா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து இதை நான் செய்யலாமா அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து திடீர்னு உறுதியாக மாறலாங்க. இந்த உறுதி தாங்க உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தயங்கிய இடங்கள்ல இப்போ தயக்கம் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களோட பேச்சில் ஒரு தெளிவு கிடைக்குங்க. உங்களோட முடிவுகளில் ஒரு வலிமை வந்து தெரியுங்க. அதே மாதிரி அதை பார்த்து சிலர் வந்து உங்ககிட்ட மாறாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க எல்லாமே இப்போ உங்களோட நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்வாங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற இந்த மாற்றம் வந்து சத்தம் போட்டுட்டு வராதுங்க. மெதுவாக ஆனால் ஆழமாக உங்கள் வாழ்க்கையோட அடித்தளத்தையே மாற்ற செய்யுங்க. அதனால் இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களினுடைய வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போடக்கூடிய ஒரு மாற்றமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நினச்சதை விட உங்களோட மதிப்பு வந்து அதிகங்க. அதை வந்து உணர வைக்க தான் இந்த காலகட்டம் வந்து உங்களை அந்தந்த அனுபவங்கள் வழியாக கொண்டு வந்திருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் மனநிலையில் ஒரு வித்தியாசமான மாற்றம் வந்து நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. முன்பெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா உடனே பதற்றம், கோபம் அல்லது சோர்வு வந்திருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது சமீப காலமாக சரி நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைதி வந்து உங்களுக்குள்ள உருவாகி இருக்குதுங்க. இது உண்மை. இந்த அமைதி வந்து தோல்வியோட அடையாளம் இல்லைங்க. இது உச்சநிலைக்கு முன்னால் வர அமைதிங்க. பலர் வந்து நினச்சிட்டு இருக்கிறது மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே வெளிப்படையாகவே இருப்பாங்க அப்படின்னு கிடையாதுங்க. உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகளை அமைதியாக தான் எடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து நீங்கள்
நீங்கள் வெளியில் அதிகம் பேசாமல் உள்ளுக்குள்ளே திட்டமிட ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட இலக்குகள் பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ள ஒரு தெளிவை உருவாக்கி கொண்டிருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றத்தோட அடையாளங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச ஒரு தவறு என்ன அப்படின்னா, உங்கள் கனவுகளை சீக்கிரமாகவே மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டது தாங்க. அது பொறாமை, தடைகள், தேவையற்ற ஆலோசனைகள் எல்லாவற்றையுமே கொண்டு வந்துருச்சுங்க. இது எல்லாத்தையும் விட இப்போ அந்த பழக்கம் தானாகவே மாறி வருதுங்க. அதனால நீங்கள் யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தாங்க உங்களுக்கு அதிகமாக வரும். சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை பாதியில் நிறுத்திடாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்க போகுதுங்க. நீங்கள் இப்போ சில விஷயங்களால் கொஞ்சம் குழம்பி போயிருக்கலாம். என்ன நடக்குதுன்னு உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அடுத்த சில நாட்களில் அந்த குழப்பத்திற்கு மிகப்பெரிய தெளிவு வரப்போகுதுங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்க போகிற ஒரு முடிவால் தான் அது சாதாரண முடிவில்லை. உங்களை வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய முடிவு. அது என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்னைக்குமே தெய்வம் இறங்கி உதவி செய்யாது. பிரபஞ்சம் ஒரு சிக்னலை தான் கொடுக்கும். நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய அளவில் சிம்மத்தோட வாழ்க்கை மாறப்போகுதுங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். சிம்ம ராசிக்காரர்களே, பணம் வரப்போகுது. ஆனால் எப்படி வருது அதுதான் முக்கியம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இல்லாமல் எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத வழியில் ஒரு வாய்ப்பு திறக்க போகுது. அது ஒரு தகவலாக இருக்கலாம். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மெசேஜ் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு அழைப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் முன்னாடி விட்ட ஒரு விஷயம் மறுபடியும் உங்கள் முன்னாடி நிற்கலாங்க. இங்கே தான் விதியோட சூட்சமம் அடங்கி இருக்கு. அந்த நேரத்தில் இங்கே தாங்க விதியோட சூட்சமம் அடங்கியிருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உங்கள் வருமானத்தை உயர்த்தவும் செய்யும். அதே நேரத்தில் தவறான முடிவு நீங்கள் தெரியாமல் தான் எடுப்பீங்க. இருந்தாலுமே தவறான முடிவெடுத்தால் உங்களோட வருமானம் கொஞ்சம் தாமதமாகி வரும். அதனால் இன்னைக்கிருந்து சரியாக ஒரு 26ஆம் தேதி வரைக்கும் பணம் சம்பந்தமாக வரக்கூடிய அறிகுறிகளை நீங்கள் தவிர்க்காதீங்க. ஏன்னா சில வாய்ப்புகள் சத்தம் போடாது. அது ரொம்ப அமைதியாக வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வீட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். சிம்ம ராசிக்காரர்களே, வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். பெரிய சண்டை எதுவும் இருக்காது. ஆனால் உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க. உங்களை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்து இருக்கலாம். ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லாமையும் இருக்கலாம். இங்கே தான் உங்களினுடைய சக்தி மிகப்பெரிய ஒரு யுக்தியாக மாறப்போகுது. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன முயற்சி முழு வீட்டோட சூழ்நிலையுமே மாற்றிடுங்க. இந்த வாரம் எந்த விதமான தன்முனைப்பும் இல்லாமல், அதாவது ஈகோவை விட்டுட்டு நீங்களே முன் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா சில உறவுகளுக்கு எந்த விதமான பெரிய முயற்சியுமே தேவைப்படாது. சின்ன கவனம் செலுத்தினாலே போதுங்க. அந்த உறவுகள் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் நெருக்கமாக மாறிடும். இப்போ காதலை பற்றி, அன்பை பற்றி சொல்லணும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களோட மனசு ரொம்ப மெழுகு போல தாங்க இருக்கும். உங்களை மறந்துட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த உறவு உங்களினுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வர்றதுக்கான அறிகுறிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு தருங்க. பழைய தொடர்பு மறுபடியும் தொடங்க வாய்ப்பு இருக்குது.
பேசணுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் தாங்க யோசிக்கணும். இப்போது இந்த உணர்வுகளை ஒளிச்சு வைக்கவே முடியாது. ஒரு உண்மையான வார்த்தை, ஒரு நேர்மையான பாராட்டு, ஒரு வெளிப்படையான பேச்சு, இது எல்லாமே முறிந்த உறவை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்க போகுதுங்க. ஏன்னா சில பற்றுக்களும் பாசங்களும் எவ்வளவு எளிதாகவும் முடிஞ்சிடாது. அது சரியான நேரம் வர வரைக்குமே அமைதியாக காத்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது வாய்ப்புகள். இந்த வாரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு தொடக்கமாக வேணாலும் இருக்கலாங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாங்க. முக்கியமானது என்னன்னா, இந்த வாய்ப்புகள் எல்லாமே பெரிய ஆடம்பரம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் வரும். ஆனால் சக்தி வாய்ந்ததாக வருங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம் பின்னாடி மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்க போகுதுங்க. அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. ஒரு சின்ன முடிவு போதுங்க. ஒரு சிறிய அடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்கள் முன்னேற்றத்தை அதுவே வேகப்படுத்தும். ஏன்னா சில வாய்ப்புகள் இரண்டாவது முறை கதவை தட்டாதுங்க, ஒரே ஒரு தடவை தான் வரும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய பழைய நண்பர்கள்கிட்ட தவறான புரிதல் எல்லாமே வரலாம். பெரிய பிரச்சனை இல்லைனாலும் அது மனசுக்குள்ள ஒரு தூரத்தை ஏற்படுத்தும். சிலர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாங்க. சில நபர்கள் உங்களினுடைய மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, புதிய தொடர்புகள் உருவாகுங்க. புதிய கூட்டணிகள் கிடைக்கும். புதிய மனிதர்கள் உங்களினுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்பாங்க. அதனால் யாரையுமே பிடிச்சி வைக்கணும், யாரை மெதுவாக விடணும், இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு தெளிவுக்கு வருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே சேர்ந்து நடக்க மாட்டாங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நம்மளால் முன்னேறி நடக்கவும் முடியாது. சிலர் ஒரு கட்ட வரைக்கும் மட்டும்தாங்க வருவாங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களினுடைய உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. தூக்கமின்மையினால் அது இருக்கலாம், அல்லது மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அதனால் இருக்கலாம். இது எந்த விதமான பலகீனமும் கிடையாது. உடல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நினைவூட்டல் தான். கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படின்னு. வாழ்க்கையில் கொஞ்சம் நேரமாவது உங்களுக்காக எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நடைப்பயணம் செய்யுங்க. சில நிமிஷம் அமைதியாக உட்காந்து இருக்கிற மனசை பரஸ்பரமாக்கும். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களினுடைய அடுத்த முடிவுகள் தெளிவாக இருக்குங்க. இந்த வாரம் வேகத்தை விட சமநிலையே முக்கியம். இப்போ மறுபடியும் பணத்தை பற்றி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது அவசரம் மட்டும் வேண்டாங்க. ஒரு ஆஃபர் நல்லா தோன்றலாம். ஒரு முதலீடு சேஃபாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு இருக்கலாங்க. ஆனால் முழுசாக ஆழம் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் காலை விடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக அலசி ஆராயிறீங்களோ அதுவே உங்களோட சக்தி. யாராவது சொல்லிட்டாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முடிவெடுங்க. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன சுதாரிப்பு கூட பெரிய நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுதாரிப்பு நீண்ட கால லாபத்தையும் உருவாக்கும். பண விஷயங்களில் உங்களினுடைய புத்திசாலித்தனம் தாங்க உண்மையான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு சேர்க்கும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது.